சொன்ன மகளுக்காக நம்ம செபிப்போம். கர்த்தர் இன்னும் அவர் ஒரு குழந்தையோடு வந்து இந்த இடத்துல சாட்சி சொல்லத்தக்க கர்த்தருடைய நாமம் எல்லாரும் அவர் ஒரு வீட்டில் செவிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவர் அவளுக்கும் ஒரு கற்பத்தை நீ கொடுத்து அவள் என்னிட சொன்னது, எனக்கு குழந்தை இல்லை, நான் அதனால தான் வந்து வந்துட்டோன்னு இதை நான் அந்த பிள்ளையை எடுத்தேனே, அதனால தான் நான் பார்த்தோன்னு சொல்லிடக்கூடாதேன்னு எனக்கு கவலையாக இருந்துன்னு சொன்னான். அப்படிலாம் இல்லை, கர்த்தர் ஒரு குழந்தையை தருவார்னு சொன்னேன். மீண்டும் அவளுக்கு கற்பத்தின் கனி ஆண்டவர் கொடுத்து இந்த இடத்துல அவளை தாயும் பிள்ளையுமா சாட்சியை நிறுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் அவள் நேசிக்கிறார். அதே போல் சகோதரி சொன்ன சாட்சிக்காக நன்றி. எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனை வந்தாலும் அந்த கரண்டை அவங்க ஏசப்பா கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. ஆகாரம் போட்டாங்க. அல்லேலூயா. 1ஆம் தேதி அதிகாலையிலே. அல்லேலூயா. ஆனாலும் கரண்ட் இல்லைனாலும் கொண்டு போட்டாங்க. இதில் தான் பெரிய சாட்சி. அல்லேலூயா. கரண்ட் இல்லை கொடுக்கல 2025 ஏசப்பா, ஆனாலும் ஆகாரம் கொண்டு போட்டாங்க. அல்லேலூயா. அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் சாட்சி இருக்குது தெரியுமா? அல்லேலூயா. ஒரு குடும்பம் குழந்தைக்காக சாப்பாடு போட்டாங்க. நம்ம குழந்தை இல்லை, குழந்தை உருவாக்கத்தட்ட நான் போடுவேன்னு போட்டாங்க. எனக்கு அதெல்லாம் சாட்சி பெருசாக இருந்துச்சு. நம்ம ஒரு குழந்தை தந்தாதான் நம்ம ஆகாரம் போடுவோம். அல்ல சிக்கன் சாப்பாடுலாம் போன வருஷம் சாப்பிட்டா அதுதான் நம்ம. அல்லேலூயா. அப்போ குழந்தை உருவாகத்தட்டும் போடுவேனி ஒவ்வொரு மாதம் போட்டுருந்தாங்க. குழந்தை உருவாகணும்னு வந்து பாட்டிக்கிட்டாங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொருத்தனைகள். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக அவளையும் சாட்சியை நிறுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். திருமண தடைகளா கர்த்தர் எதுனாலும் நம்ம பொருத்தனை வந்து கர்த்தர் அங்கீகரிக்கணும். கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. கரண்ட் கொடுத்தவர் தான் வீட்டில் வச்சு செவ கூட்டம் வைக்கணும்னு சொன்னோம். அல்லேலூயா. நிச்சயமாக வைப்போம். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாட்களை உங்களுக்கு செய்து இருக்கிறார். அவர் அற்புதம் செய்கிறார், அவர் அதிசயம் செய்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எசப்பட கரத்தை கொடுத்துருப்பீங்க. என்றவரே நான் கடன் இனி வாங்க மாட்டேன். எப்படி அவர் வருக சீக்கிரம் வரப்போகுது. கடத்தோடு இருந்தால் போக முடியாது. அதனால் அவளை வாங்க விடாதவளுக்கு ஆண்டவர் இருக்கிறதுல இருந்து அடைக்கிறதுக்கு வழிகளை திறப்பார். அல்லேலூயா. அவருக்காக நம்ம ஜீவிக்கும் பொழுது ஆண்டவரே உமக்கு நன்றி சப்பா. பலிபிடத்தில் வைச்ச காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்து அல்லேலூயா சத்துருவானுவின் தொடாத அளவுக்கு கர்த்தர் மகிமைப்படுங்க. உமக்காக விதைத்த இந்த காணிக்கை ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தர் இதில் மகிமைப்படுங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதே போல் மே கூட்டத்துக்கு எல்லாரும் செபிங்க. அல்லேலூயா. எல்லா வீட்லேயும் மே கூட்டத்துக்கு 3 நாள் ஆகாரம் கொடுக்கணும். அல்லேலூயா. அதுக்குள்ள தேவைகள் இருக்குது. செபிங்க. கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அப்பா நீர் என்னை மறைத்து பேச முடியாத செபிக்கிறான் ஆண்டவரே. யாரும் இதில் வந்தவனமா இன்னைக்கு நாட்களை போக முடியுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் துக்கத்தை மாற்றி இருக்கிறார். சங்கீதம் 138 3வது அதிகாரம். சங்கீதம் 138 3வது அதிகாரம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறாரு. அல்லேலூயா. எனக்கு இந்த நாட்களில் செய்தி வந்து நம்ம பலவீனத்துக்கு ஏற்றது போல இது இருக்குன்னு நினைத்தேன். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட தாவீது சொல்கிறாரு, என் ஆத்துமாவிலே பலனை தந்து என்னை தைரியப்படுத்தினீர். என் ஆத்துமாவிலே. அப்போ நம்ம தாவீதை குறித்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அல்லேலூயா. அவனுடைய பாடுகள், அவனுடைய பலவீனங்கள். அல்லேலூயா. நம்ம நினைப்போம் நல்லா ஆராதிக்கிறோம், நல்லா ஆமற்றர்கள் இருக்கிறோம், என் பலவீனம் என்னை விட்டு ஏன் நீங்கலை, என் கஷ்டம் ஏன் நீங்களே, என் பலவீனத்தை குறித்து நம்ம சொல்லலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் தாவீது சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. அவருடைய பலவீனத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாரா, என் ஆத்துமாவிலே, நம்மளுடைய மாம்ச ஆத்துமா இல்லை, அவருடைய எல்லாமே அவருடைய இது. அல்லேலூயா. நம்ம மாம்சம் பலவீனம், அவருடைய அல்ல நம்மளுக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம மாம்சம் பலவீனம் மறையும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம மாம்சத்தில் எதை முடிவு எடுத்தாலும் ஜெயத்தை எடுக்க முடியாது. ஜெயத்தை எடுத்ததை போல இருக்க முடிவு வராது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நம்ம மாம்சத்தில் எதுவுமே இல்லை. தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவிலே பலனை தந்து. பலம் இல்லாத நேரத்தில், சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பலனை என் ஆண்டவர் தந்தார்னு அவர் மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. பாடுகளும் கஷ்டங்களும் துன்பங்களும்
தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, அல்லேலூயா, அவ்வளவு நம்ம சங்கீதத்தை வாசித்தோம்னா நம்மளுக்கு நம்ம நினைக்கிறோம், நம்ம இந்த உபத்திரம் நம்ம கஷ்டம்னு நினைக்கிறோம், நம்மளுக்கு இந்த பலவீனம்னு நினைக்கிறோம். ஆனா அவர் பட்ட வேதனைகளும் தாவீது கஷ்டம், ஆனாலும் ஒவ்வொருத்திலையும் கர்த்தரே தான் அவர் என்ன செய்வாரு, கூப்பிட்டு கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்பதான் தாவீது சொல்கிறார், அல்லேலூயா, ஒரு கரை பார்த்தா நம்ம சவுல் மூலம் அவர் எவ்வளவு ஒடுக்கப்பட்டாரு, எவ்வளவு பயந்து ஓடினாரு. உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களை சுற்றி அதே போல இந்த நாட்களில் சவுலை போலதான் இருப்பார்கள். அல்லேலூயா. என்ன உங்களுக்கு கொடுத்திருக்க அபிஷேகமானது வித்தியாசம், உங்களுக்கு கொடுத்த கிருபை வித்தியாசம், உங்களுக்கு கொடுத்த தரிசனங்கள் வித்தியாசம், உங்களுக்கு கொடுத்த தாளந்து வித்தியாசம். அப்போ அன்று தாவீதுக்கு விரோதமா எப்படி சவுல் இருந்தானோ அதே போலதான் உங்களை சுற்றி நிற்பான். ஆனா யாரு ஜெயம் எடுத்தா? தாவீதுனை ஜெயம் எடுத்தாரு. சவுல் வெட்கப்பட்டு தானே போனாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தமும் உண்மையும், அல்லேலூயா. பாருங்க, அந்த தாவீது பாருங்க, அந்த சவுல சோழர் அந்த அபிஷேகத்தை நினைப்பாரு. அந்த அபிஷேகத்துக்காக அல்லேலூயா அவனுக்கு ஆண்டவர் அபிஷேகம் கொடுத்திருந்தா அந்த அபிஷேகத்துக்கு அல்லேலூயா மதிப்பு கொடுப்பாரு. ஆனா தாவீது அவனே தான் இறந்தான், தன்னாலே குத்தி கொண்டு இறந்தான். ஒரு நாள் ஆண்டவர் பார்ப்பாரு, ஓயாம அவருடைய பிள்ளைகளை நோக அடிக்கும் பொழுது, அவர் பிள்ளைகளுக்கு விரோதமா மந்திரம் செய்கிறது, அவர் பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புறது, அல்லேலூயா, அவருக்கு விரோதமா எழும்புது. சில அல்லே தாமிட்டின குழிகளை என்ன செய்வாங்க, தானே தான் விழுவார்கள். அல்லேலூயா. ஆனா தாவீதை போல நம்ம இருக்கிறோமா? நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். அல்லேலூயா, சோத்திரம். நம்மளுக்கு அந்த பொறுமையை ஆண்டவர் தரும் பொழுது கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அந்த கீழ்ப்படுத்தலை தரும் பொழுது கர்த்தர் வழக்காடுவார். அந்த தாழ்மை தரும் பொழுது கர்த்தர் வழக்காடுவார். நம்ம நாவலான எதுவுமே பேச வேண்டியதில்லை. அந்த சகோதரி கரண்ட்டுக்கு பாவம் ஏழை குடும்பம் எவ்வளவு ஏமாற்றம், எவ்வளவு பணம் கொண்டு செலவழிச்சிருப்பாங்க. அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் எப்படின்னா வைராக்கியம். அந்த இடத்துல சாத்தானுடைய சதி ஒண்ணு மனுஷனுடைய சதி, ஆனாலும் கர்த்தர் ரெண்டையுமே முறியடித்து கரண்டை வெளிச்சத்தை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நேர்த்தியா செய்வார். ஒண்ணு உடனே செய்வார், ஒண்ணு லேட்டா செய்வார். அல்லேலூயா. பாருங்க, தாவீது அதான் சொல்கிறார், என் ஆத்துமாவிலே பலனை தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அவரு பலம் நம்மளுக்கு வரும் பொழுது தைரியம் வந்துடும். அவரு பலம் நம்மளுக்குள்ள இருக்கும்போது நம்ம பலவீன பகுதி மறையும். அவர் நம்மளுக்குள்ள பலம் இருக்கு. இந்த மாமிச பலத்துல நம்ம எதுவும் செய்ய மாட்டோம். இந்த மாமிச பலம் இருக்கு, அதுதான் நம்மளுக்கு தடை. அந்த மாமிச சிந்தை தான் நம்மளுக்கு தடை. நம்ம நேற்றுக்கிட்ட நம்ம உபாச கூட்டத்தில் அந்த பாடல் மூலம் எனக்கு அவ்வளோ ஒரு இது நல்லா இருந்துச்சு. அல்லேலூயா. என் சிந்தை மாறணும், என் செய்கைகள் மாறணும், என் சிந்தை மாறணும், என் செய்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் ஜெபம் மாறணும், என் துதி மாறணும், என் ஜெபம் மாறணும், என் துதி மாறணும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் மாறணும், நம்ம துதி மாறணும், நம்ம சிந்தனை. அல்லேலூயா. பாருங்க, எல்லாம் பொழுது நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அவர் சொன்னதே போல அவராலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வோம். அவர் காருண்யம் நம்மளை பெரியவனாக்கும். அல்லேலூயா. சோத்திரம் தான் சொல்லுகிறார் தாவீது, என் ஆத்துமாவிலே பலனை தந்து என்னை தைரியப்படுத்தினீர். உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையில ஒரு பலவீனமான பகுதியா இருக்கலாம், அவருடைய வல்லமையினால உங்களை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. தாவீது சொல்லுதார்லவா, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறுவுறுத்தாரலினீர். அல்லே கூப்பிடும் பொழுது அல்லேலூயா, என் ஆத்துமாவிலே பலனை தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அவர் பலனை உங்களுக்கு தந்து அவர் தைரியப்படுத்துகிறார். அவர் பலனை உங்களுக்கு தந்து அவரை விடுவிக்கிறார். உங்களை அவர் பலனை தரும்பொழுது அவர் நம்ம மாம்சம் பலவீனமா இருக்கும், ஆவியானவர் இறங்கும் பொழுது வல்லமையா நிரம்பும். அந்த வல்லமை ஆவியார் எப்போது நம்மளுக்குள்ள இருந்தா நம்ம பலவீனம் வராதுல்ல. அல்லேலூயா. பாருங்க, சோர்வு போல நான் நிற்கிறேன். இந்த ஆராதனைகளுக்கு ஆண்டாமத்து பலனை போல தந்துட்டாரு. அப்ப இந்த பலன் எப்போது என்னகிட்ட இருக்குன்னா, நான் எப்படி இருந்தா அந்த பலன் அவருடைய வல்லமை எனக்குள்ள தங்கி இருந்தா நமக்கு கஷ்டம் இல்லை. அந்த பலன் அவருடைய வல்லமை, நம்ம மாம்ச வல்லமை அழிந்து அவருடைய வல்லமை நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம ஆராதனையில இருக்கிறது. அடுத்த நேரம் நம்மளுக்கு பலவீனம் தாக்குது, சமாதானத்தை இல்லாம கஷ்டம் வருது இருதயத்துல. இப்ப பாருங்க, ஒரு சந்தோஷம் இருக்காது. பரலோகத்துல இருந்த மாதிரி இருப்போம்,
வீட்டுல பாரம் தெரியாது, வீட்டுல கடன் தெரியாது, நம்ம மாம்ச பலம் தெரியாது. இப்ப அவர் வல்லமையில நம்ம இருக்கிறோம். இப்போ பரலோகம் இணையத்தக்க ஆராதித்தோம். நம்ம வீட்டுக்கு போகும்போது மாம்சமான கவலை, நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது மாம்சமான பலவீனம். அந்த வல்லமை எப்போது நம்மளுக்கு தரித்து இருக்கணும், எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். 8:26 படிங்க. ரோமர் அதுல 8:26. அந்தபடியே ஆவியானவரோ நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்து. அல்லேலூயா. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. நம்ம பலவீனத்துல யாரு உதவி செய்கிறார்? யாரும் நம்ம பலவீனத்துல விடுதலை கொடுக்க முடியாது. வார்த்தை சொல்லலாம், அக்கா உங்களுக்கு நல்லா இருக்கான்னு கேட்கலாம், நீங்க சுகமா விட்டா உங்க பலவீனம்னு கேட்கலாம். ஆனா சுகத்தை கொடுக்கிறது யாரு? ஆண்டவர். மனுஷன் சுகத்தை கொடுக்க முடியாது. நம்ம உலகமான டாக்டர்கிட்ட போறோம், நல்லதுதான். ஆனா டாக்டர் கைவிடப்பட்ட நேரத்துல யார் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறா? ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் விடுதலை கொடுக்கிறார். டாக்டர் கைவிட்டுட்டாரு, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், அந்த நேரத்தில் அவர் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சோதரம். அத வசனம் சொல்லுது, அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் நம்ம ஜெபம் அப்படிதான் பண்ணுவோம். அல்லேலூயா. எப்படி பண்ணுவோம், எப்படி பரத்துக்கு போவோம்னு தெரியாது. அல்லேலூயா. நம்ம வாயில வந்ததெல்லாம் கக்கிடுவோம். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்தா அவருடைய வீணான கண்ணீர்லாம் விட்டுருவோம். அல்லேலூயா. எந்த கண்ணீர் நல்ல கண்ணீர், எந்த கண்ணீர் கெட்ட கண்ணீர் நம்மளுக்கு தெரியாது. அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஆவியானவர் தாமே வாக்கடங்காத பெருமிச்சையோட நமக்காக வேண்டல் செய்கிறார். நம்ம அப்படி அறியாம செய்தாலும் கூட கர்த்தர் அவர் என்ன செய்தார்? ஆவியானவர் அவர் நம்மளுக்கு வாக்கடங்காத பெருமிச்சையோட நமக்காக என்ன செய்தாரா? நம்ம பிள்ளை ஞானம் இல்லாம தான் செய்யறதுன்னு என்ன செய்கிறாரு? அவர் பெருமிச்சு விடுகிறார். அல்லேலூயா. நமக்கு அவருடைய பலன் நம்மளுக்கு வேணும். நம்ம மாமச பலன்கள் அழிய வேண்டும், மாமச சிந்தைகள் அழிய வேண்டும், மாமசத்துல பிறக்கிற வார்த்தைகள் அழிய வேண்டும். அவரோட இருந்து அவர் நம்மளோட இருப்பார். அல்லேலூயா. நம்ம சேனைக்குள்ளே பாய்வோம், மதிலை தாண்டுவோம். எபிசியர் 3:6 எடுங்க. எபிசியர் அதுல 3:16 வசனம் சொல்லுகிறது. 3:16 நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனசில் வல்லமையை பலப்படவும். அல்லேலூயா. நீங்கள் அவருடைய ஆவினால நம்ம என்ன செய்யணும்? பலப்படணும். அவருடைய ஆவினால நம்ம களிக்கிறதும், அவர் ஆவினால பரிசுத்த ஆவினால நம்ம நிரப்பப்படுதும். நம்ம உள்ளான மனசுன்னு ஒன்றும் செய்ய முடியாது. அவர் நம்ம உள்ளத்துக்குள்ள வந்தால்தான் என்ன செய்ய முடியும்? கிரியை செய்ய முடியும். சகரியா 10:12 படிங்க. சகரியா 10:12 வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். சகரியாவில் 10:12 சொல்லுது, நான் அவர்களை கர்த்தருக்குள்ளே பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்தினாலே நடந்து கொள்வார்கள். அவருடைய நாமத்தினாலே. அல்லேலூயா. நான் அவர்களை கர்த்தருக்குள்ளே பலப்படுத்துவேன். ஆனா அவர்கள் அவருடைய நாமத்தினால தான் என்ன செய்வாங்க? நடந்து கொள்ள. யார் சொல்லுதா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம எப்படிப்பட்டு ஜீவிக்கிறோம்? அவர் நாமத்தை உச்சரிக்கிறோமா? அவர் வல்லமை நம்மளுக்கு இருக்குது வெளிப்படுத்துதோமா? ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எனக்குள்ள இல்லைன்னா ஒன்றும் இல்லை, உங்க பலன் எனக்குள்ள இல்லைன்னா ஒன்றும் இல்லை. இசப்பா என்று அவருடைய நம்ம தாழ்த்துகிறோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோட இருக்க நம்ம நாவலை சொல்கிறோம். கர்த்தர் என்னோட இருக்க நம்ம செய்தி கொடுக்கிறோம். கர்த்தர் என்னோட இருக்க நான் ஆராதனை பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. என் மாம்ச பலவீனத்தில் இல்லப்பா, அந்த உம்மோட வல்லமை எப்போ ஆராதனை இருந்ததை போல, நான் ஆராதிக்கச்சில இருந்ததை போல அந்த 24 மணி நேரம் அந்த வல்லமை எனக்குள்ள இருந்தா எந்த தீய சக்தி என்னை தொட முடியாது, எந்த தீய வல்லமை என்னை தொட முடியாது என்று ஹல்லே நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோமா? நம்ம அவரோட இணைஞ்சு கொண்டு இருக்கிறோமா? தான் நான் அவர்களை கர்த்தருக்குள்ளே பலப்படுத்துவேன். இந்த நாட்கள் நீங்க பலப்பட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் அவர்களை கர்த்தருக்குள்ளே பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்தினால் நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 29:11 வசனத்தை பாருங்க. சங்கீதம் 29:11 வசனம். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் நமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பாராம். இந்த நாட்களில் பலவீனமா இருக்கிறீங்களா, அவன் பலனை கொடுப்பேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமது ஜனத்துக்கு என்ன செய்கிறாராம், பலன் கொடுப்பாராம். பலவீனத்தில் அவருடைய பலனை தருகிறார். குறுகி போய் நிற்கிறோமா, சோர்ந்து போய் இருக்கிறோமா, கண்ணீரோடு எனக்கு தாங்க முடியலே நீ பலவீனத்தில் நிற்கிறோமா, அல்லது ஒரு தலைவலி இருக்கிறதா, ஒரு முட்டு வலி இருக்கிறதா, சோதரம் அதிகமாக செவித்து கொடுங்க. காய்ச்சல் பார்த்தா அன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு போனால் அவ்வளோ காய்ச்சல் பயங்கரமாக, ஹல்லேலூயா, விஷ காய்ச்சல், கிருமி காய்ச்சல் வந்து கொண்டே இருக்கிறது. இயேசு நாமத்தினால் வரையே கூடாதுன்னு செவிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட பாருங்க. அந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் நமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். இந்த நாட்கள் அவரு உங்க மாம்ச பலத்தை அழிச்சு அவர் பலனை வச்சிருக்கிறார். அதை நம்ம 24 மணி நேரம் பாதுகாக்கும் பொழுது நம்ம மாம்ச பலவீனம் என்ன செய்ய நம்மளை விட்டு மறைந்து இருக்கிறது இந்த நாட்கள் என்று வெளிப்படுத்தி, ஹல்லேலூயா, நம்ம ஜனத்துக்கு சமாதானத்தை அவர்களை ஆசீர்வதிக்கிறாராம். உங்களுக்கு பலனை தருகிறார், சமாதானத்தை தந்து உங்களை ஆசீர்வதிக்கன்னு சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தர் ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அவர் உங்களுக்கு பலனை தந்து கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்ம ஜனத்துக்கு சமாதானம். பாருங்க, சமாதானம் ஒவ்வொரு வீட்டுகளை பாருங்க, சமாதானம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவுதான் ஆசீர்வாதமா இருந்தாலும் சமாதானம் இருக்காது. ஹல்லேலூயா. பாருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையில ஒரு பிள்ளைக்கு திருமணம் முடியலையா, சமாதானம் இல்லை. ஒரு குழந்தை இல்லையா, சமாதானம் இருக்காது. ஒரு வேலை வாய்ப்பு இல்லையா, சமாதானம் இருக்காது. ஒரு கடன் இருக்கிறதா, எதனாலும் ஒரு சமாதானம், ஒரு நோய் இருக்கிறதா, எல்லாமே ஒருத்தர். ஆனா கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை கொடுக்கிறது. கர்த்தர் ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். அவர் நான் உங்களுக்கு பலன் கொடுத்திருக்கேன், என் வல்லமையின் உங்களுக்கு வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. பஸ்லி ஆராதிக்கும் பொழுது நான் இந்த இடத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோட உணர்த்தினார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் தாங்கடி, அந்த வசனம் என்னோட கிரியேட் செய்யுமான்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், மலைகள் விலகினாலும் பருவத்தில் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, இந்த ஒரு வார்த்தை உனக்கு போதும் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தையில் நீ தானப்பா ஜீவன், எனக்கு தெரியல ஆண்டவரே. ஹல்லேலூயா. எப்படி நேற்று இந்த ஊழியத்துக்கு போய் என்ன சோர்வு அப்படி என்ன செஞ்சேன், சோத்திரம், ரொம்ப அதிகமாக செபிக்கவில்லை. ஆனாலும் கர்த்தர் சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், மலைகள் விலகலாம், பருவதம் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. என் பிள்ளைகளுக்கு கிருபை உண்டா போதும், என் பிள்ளைகளுக்கு கிருபை உண்டா போதும். ஹல்லேலூயா. அந்த கிருபையினால் உங்களை மூடினார், அந்த கிருபையினால் உங்களை தாங்கினார், அந்த கிருபையினால் உங்களை அரவணைத்தார், அந்த கிருபையினால் உங்களை முத்தமிட்டார். ஹல்லேலூயா. என் கர்த்தர் பெரியவர், அவர் சொன்னால் போதும், அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடவே மாட்டார். அவர் தான் சொல்லிதர உங்களை பார்த்து, கர்த்தர் ஜமத்துக்கு பலன் கொடுப்பார். இந்த நாட்கள் நான் பலவீனமா இருக்கிறேன் நான் சொல்லி கொண்டு இருக்கிறான். ஐயோ என் பிள்ளை பலவீனமா இருக்கிறாளே, ஐயோ என் கணவர் பலவீனமா இருக்கிறாங்களே, நான் பலவீனமா இருக்கிறேன். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லி நான் பலன் கொடுப்பேன். என் பலன் பரிபூரணமா விளங்கும், என் பலன் பரிபூரணமா விளங்கும். அல்லேலூயா. நான் சமாதானத்தை நீ கொடுப்பேன், நான் சந்தோஷத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தர் ஜனத்துக்கு சமாதானத்தை கொடுத்தார்கள், அவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். யாருமே இதுல வெறுமையா போக முடியுங்க. கர்த்தருடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நம்ம கர்த்தருடைய நாமத்தினால் உயர்த்தப்பட்டவர்கள், கர்த்தருடைய நாமத்தில் ராஜாவுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நல்லவர். ஏசாயா 40 அதிகாரத்துல 29வது வசனத்தை படிங்க. ஏசாயா 40 அதிகாரத்துல 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்கிறாரு, சோர்ந்து போகிறவர்களுக்கு, பலவீனத்தில் ஒரு சோர்வை பெயர்ந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் அவர் சொல்றாரு, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு கொடுக்குற ஹல்லேலூயா சத்தானது அது பலன் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் கொடுக்கும் வசனம், அவர் இதனே வசனம் தானே உங்களுக்கு சத்துவம். இப்போ பேசிக்கொண்டு இருக்கிறாரே, அதான் பலன் உங்களுக்கு. இந்த வசனம் தான் உங்களுக்கு பலன், இந்த வசனம் தான் உங்களுக்கு ஆரோக்கியம், இந்த வசனம் தான் உங்க கண்ணீரை துடைக்கும், இந்த வசனம் தான் உங்களோட கிரியை செய்யும். அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ சோர்ந்து போயிருக்கிறாயோ, ஐயோ என் பலவீனம் எனக்கு போகுமோ, ஐயோ என் முழங்கால் முடக்க முடியலையே, ஐயோ எனக்கு காத்து
காத்திருக்க முடியலையே, எனக்கு ஒரு பலவீனமா இருக்கிறதே, கர்த்தர் உங்களுக்கு சத்துவத்தை தருகிறார். அவர் உடன்படிக்கை பண்ணி சொல்கிறார், உன் பலவீனத்துல என் பலம் பரிபூரணமா விளங்கும். நீ சோர்ந்து போய் இருக்கலாம், ஆனா சோர்ந்து போய் அவர் என்னதை கொடுக்கிறாரா? பலனை கொடுத்து. அல்லேலூயா. ஒரு டாக்டர்கிட்ட போனாங்க, மாத்திரையை கொடுப்பாங்க, அங்க டானிக்கை கொடுப்பாங்க. ஆனா அவர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஆவிக்குரிய சத்தை கொடுக்கிறார், ஆவிக்குரிய பலனை கொடுக்கிறார், ஆவிக்குரிய தாளந்தை கொடுக்கிறார், ஆவிக்குரிய மகிமை தருகிறார். ஆவியில நீ களிக்குறும் பொழுது, ஆவியில நீ இருக்கும் பொழுது, அந்த 24 மணி நேரம் அந்த பலன் அவருடைய வல்லமனுக்குள் இருக்கும் பொழுது, அந்த கல்லை லோயா ஓ நம்ம நரம்புகளை அவங்க உங்க சரீரத்துல ஒவ்வொரு நரம்புக்கு ஒவ்வொரு அவையும் இருக்கிறது, அந்த அவையத்துக்குள்ள அவர் ரத்தம் ஓடும் பொழுது உங்க நோய் மறையும். அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், என் அவையத்துக்குள்ள என்ன உங்க ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறதா? என் சரீரத்துக்குள்ள என் முழங்கால் முடக்க முடியலையே, என்னையால இருக்க முடியலையே, என்னையால வேலை செய்ய முடியலையே. எஸ்அப்பா, நீர் தானே நீ உருவாக்கினீர். உம்முடைய என்னுடைய பலவீனத்துல உங்க பலன், நீர் தருகிற சத்துவம், நீர் தந்த அல்லேலூயா கர்த்தருடைய நாமத்தினால உலகமான டாக்டர் பொழுது அந்த மாத்திரை போடும் பொழுது அது விடுதலையாகும். அடுத்த நேரம் வரும், என் தேவனாய கர்த்தர் அவர் கொடுக்கிறாரே பலம், அவர் கொடுக்கிறாரே வல்லமை, அவர் கொடுக்கிற சத்துவம், அதுதான் உங்களுக்கு பெரிய டானிக்க, அதுதான் மகத்துவம், அதான் மகத்துவம். அது வல்லமை, அந்த வல்லமை நம்ம தரித்து கொள்ளணும். அவருடைய வல்லமையை நம்ம தரித்து கொள்ளணும். அந்த பலனை நம்மளோட இருக்கணும். மாமிச பலம் அழிந்து அல்லேலூயா ஆவின் பலன் நம்மளோட இருக்கணும். மாமிச பலம் அழியணும், மாமிச சிந்த அழியணும், மாமிச குணம் அழியணும். அல்லேலூயா. நான் என்று சொல்ற பெருமை அழியணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாதுகாக்கிறவர்கள். அந்த பலன் நம்மளுக்கு ஆண்டு இந்த நாட்களை தந்திருக்கிறார். அதை காத்து கொள்ளணும், கடைப்பிடிக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். அல்லேலூயா. எபிரியர் 5 படிங்க. எபிரியர் 5:12 என்ன சொல்கிறது? ஹல்லேலூயா. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலத்தை உண்ணத்தக்கவர்களானீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, சிறிய வயசுல பாலை கொடுத்து வளர்ப்போம், அது வயசு கொஞ்சம் பிள்ளைகள் பெரியவனே ஆகாரம் கொடுப்போம். அப்போ ஆண்டு நம்மளே பார்த்து சொல்லார், நீ சிறு பிள்ளையை போல தான் என்னச்சுதா பால் குடிச்சதை போல தான் ஆவிக்குரிய ஜீவத்தில் இருந்து கொண்டு இருக்கிறா. அல்லேலூயா. பால் குடிக்க நேரத்தில் ஆகாரத்தை குடிக்க சாப்பிட முடியாது. ஆகாரம் புசிக்கச்சில பாலை குடிச்சா எப்படி பலன் வரும்? சிறு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போச்சாலே நீ பாலை மட்டும் குடிச்சிட்டு போனா போதும், அப்படின்னா எப்படி அந்த பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் வரும்? அதே போலதான் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவித்தில் ஆண்டு சொல்கிறார், காலத்தை பார்த்தால் போதரா இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூலம் உபதேசங்களும் மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்குது பவுல் சொல்கிறார். அல்லேலூயா. பாருங்க அவருடைய நாமம் மகிமைப்பட. அல்லேலூயா. சோதரம். காலத்தை பார்த்தால் போதரா இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்கள் மூலம் உபதேசங்களை மறுபடியும் உபதேசங்களா இருக்கிறது. நீங்க பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணவர்களா இருக்கிறீர். அல்லேலூயா. நம்ம ஒருபடியும் வளர்ந்ததே போல இருக்கணுமே தவிர நம்ம குறுகி போக கூடாது, நம்ம என்ன குறைய கூடாது, அவருடைய வல்லம் நம்மளுக்கு குறைய கூடாது. அல்லேலூயா. பால்கிறவன் குழந்தை போல இருக்கிறபடியால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதனா இருக்கிறானா. அல்லேலூயா. நம்ம சிறு குழந்தை போல இருக்கும் அந்த வசனத்தை கை கொள்ள முடியல, நம்ம செவிகளை உள முடியல, அதை உட்கொள்ள முடியல, நான் இன்னும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஆழமானது நம்ம வாசிக்கும் பொழுது அந்த ஆழமானது நம்மளுக்குள்ள என்ன செய்யும்? கிரியேட் செய்யும். அப்படிப்பட்டதான் நம்ம சிறு பிள்ளைன்னு அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பலமான ஆகாரமானது அல்லேலூயா நன்மை தீமை என்றது பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யணும் சொல்லுது வசனம். அல்லேலூயா. பலமான ஆகாரமானது நன்மை தீமைக்கென்னதென்று பயிற்சினால் பகிர்ந்தறியத்தக்க முயற்சி செய். அல்லேலூயா. நம்ம முயற்சி செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, கடைசி காலத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எல்லாருமே ராஜாக்களும் பிரபுகளும் தான். அல்லேலூயா. எல்லாமே சுவிசேஷம் சொல்லணும். எல்லாருமே அந்த வல்லமை எல்லாத்துக்கிட்டையும் கிரியை செய்யும். பிசாசுகளை விரட்டவும் நோய்களை போக்கவும் எல்லாம் உண்டு. நம்ம அவருக்குள்ளே ஜீவிக்கும் பொழுது, நம்மளும் அவருடைய சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமா நம்மளுக்கு என்ன செய்வாரு? பதில் கொடுப்பார். நம்ம இன்னும் தெரியாம நமக்கு ஆராதனைக்கு வந்தோம், நம்ம செவித்தோம், வீட்டுகளே இருந்தோம்னா கடைசி காலத்தில் அவர்கிட்ட கணக்கு கொடுக்க முடியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட பேசுறட்டு என்ன செய்யணும்? சொல்லணும்.
பழகினிட்டு என்ன செய்யணும் சொல்லணும். நம்மளுக்கு தடையா இருக்கிறதா நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபத்துக்கு நம்ம குடும்பம் தடையா இருந்தா ஜெபிக்கணும். நம்ம மாம்சத்துல போராடக்கூடாது. நம்ம கணவர் தடையா இருந்தா நம்ம ஜெபிக்கணும். நம்ம மாம்சத்துல போராடக்கூடாது. அவர் வல்லமை மூலம் தான் நம்ம என்ன செய்ய முடியும், பேச முடியும். அல்லேலூயா. அதான் நம்ம குழந்தை போல இல்லாம, அல்லேலூயா, மீண்டும் அவர் சொல்றார், காலத்தை பார்த்தால் போகிறா இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கின் மூலம் உபதேசங்களை மறுபடியும் நான் உபதேசிக்கிறதா இருக்கு. நம்மளுக்கு அப்படிதான் நம்ம அப்பா சொல்லி நம்மளை எழுப்பி கொண்டே இருக்கிறாரு. அப்படி இல்லாத அளவுக்கு கர்த்தருடைய நாமத்துக்காக குழந்தையா இல்லாம, அல்லேலூயா, அவருக்குள்ள ஓடத்தக்க கர்த்தர் கிருபையை பாராட்டணும். அல்லேலூயா. 1 கொரிந்தியரை எடுங்க. அதுல 3ல் 1 எடுத்து பார்த்தா 1 கொரிந்தியர் அதுல 3ஆம் அதிகாரத்துல 1, 2, 3 வரை வாசிப்போமே. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர் என்று எண்ணி உங்களோட பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியல் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதா இருக்கிறது. பகல் கொரிந்தியர் சபைக்கு சொல்கிறார். மறுபடியும் நான் உங்களுக்கு என்ன செய்தேன் சொல்ல வேண்டியதா இருக்கு. நீங்க சிறு பிள்ளையா என்ன செய்யக்கூடாது, குழந்தை போல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. குழந்தை என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன அவருக்காக எழும்பாம இருக்கிறோம், அவருக்காக வைராக்கியமா ஓட முடிக்கும், அவருக்காக நம்ம நினைக்கும் ஒரு ஜெபித்தா நம்மள பிசாசு தாக்கிரமே. எல்லாத்துக்கும் ஒரே அபிஷேகம் தான். எல்லாத்துக்கும் ஒரு கடைசி காலம் எல்லாருமே ராஜாக்களும் ஆசாரியர் லேவியராவா தான். எல்லாரும் அவர் சுவிசேஷத்தை சொல்லி ஆகணும். அல்லேலூயா. அப்படி சொன்னாதான் நம்ம தேசத்தை கொண்டு பரலோகத்தில் சேர்க்க முடியும். நம்ம இந்த கிராமத்தை கொண்டு சேர்க்க முடியும். அந்த பாரம்பரியமா அப்படியே அந்த ஜெபம், அந்த வசன வாசிப்பு, அந்த ஆராதனை நம்ம அதிலே தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி இல்லாம குழந்தையா இல்லாம நாம அவருக்குள்ள ஓடத்தக்க அவர் வல்லமை நம்மளுடைய பலனை நம்மளுக்கு தருகிறார் இந்த நாட்கள. ஹல்லேலூயா. அதுல 2வது வசனம் சொல்லுது, நீங்க பலன் இல்லாதவர்களா இருந்தால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னும் நீங்கள் மாம்சத்துக்குள்ளா இருக்கபடியால் இப்போதான் உங்களுக்கு பலன் இல்லை. அப்ப எப்படி பலன் இல்லை? மாம்சத்துக்குரியமா இருக்கபடியால் நமக்கு பலன் இல்லை. நம்ம ஆவிக்குரியதா இருந்தா நம்மளுக்கு பலன் இருக்கும். இந்த நாட்களை கொடுத்த வசனம் நம்ம மாம்சத்துக்குரியமா இருக்கபடியால் நமக்கு பலன் இல்லை. அப்ப மோசே நம்ம எடுத்து பார்த்தா கூட பாருங்க, 120 வருஷம் மோசையோட ஆண்டு இருந்தார், குறுகி போகவில்லை. அல்லேலூயா. 120 வருஷம் ஆண்டவர் மோசையோட இருந்தாரு. மோசை குறுகி போனாரா? குறுகி போகல. பலம் குறையவில்லை. அப்ப சிம்சோன் எடுத்து பார்த்தா கூட பாருங்க, ஆண்டவர் அவரை விட்டு போகும் பொழுது அவன் ஒண்ணு இல்லாம ஒரு எல்லாரும் சிறுப்பிள்ளை கூட அவனை அவதூறமா பேசினது உண்டு. அல்லேலூயா. அப்ப சிம்சோன் வல்லமை எல்லாத்துக்கும் தெரியும். அதே அவருடைய வல்லமை இறங்கும் பொழுது எத்தனை பேரை சோலி முடிச்சான். அல்லேலூயா. அப்ப அவருடைய வல்லமை பெருசு. அப்ப சிம்சோன் நமக்கு எடுத்துக்காட்டு உரைக்கிறது. அவருடைய வல்லமை இல்லைன்னு சிம்சோன் விழுந்து போறான். அவர் வல்லமை அவருக்குள்ள இருக்கும் பொழுது அப்ப நம்மளுக்கு ஏன் இந்த பலவீனம்? அவருடைய வல்லமை எப்போது நம்முடைய இருக்குன்னு கேட்கணும். அல்லேலூயா. அதான் நீங்க பலன் இல்லாதவர்களா இருந்தால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். ஆனா இன்னும் நீங்கள் மாம்சத்துக்குள்ளா இருக்கிறபடியால் தான் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் மாம்ச கிரிகள் அழிக்கப்படணும், உன் மாம்ச சிந்தை அழிக்கப்படணும், உன் மாம்சத்துல பிறக்கிறது எல்லாம் அழிக்கப்படணும். அவருடைய வல்லமை மட்டும்தான் வெளிப்படணும். அவர் வல்லமை தான் நம்மளுக்கு எல்லாமே என்று சொல்கிறார். பாருங்க, இந்த 3வது வசனம் சொல்கிறது, ஹல்லேலூயா. அதான் நீங்கள் மாம்சத்துக்கு 2வது வசனத்திலே நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. அப்போ இந்த நாட்கள் நம்ம எதை பிடிக்கணும்? ஆண்டவரே, நான் இனி மாம்சத்துக்கு இல்லை, உங்க வல்லமை தான் எனக்குள்ள இருக்கணும், இந்த பலவீனம் எனக்கு இருக்கக்கூடாது. பலவீனம்னா ஒவ்வொருத்தருக்கு பலவீனம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு போராட்டம் இருக்கும், எல்லாமே ஒவ்வொருத்தரும் அவர் கடைபிடித்து நீர் தான் அப்படின்னு நம்ம செபிக்கும் பொழுது அந்த 3வது வசனம் சொல்லுது, பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்கு இருக்கிறபடியால் நீங்க மாம்சத்துக்குள்ளா இருந்து மனச மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. ஹலோ, இதெல்லாம் இருக்கப்படிதான் நம்ம மாம்சம் என்னது வருது நம்மளுக்கு? பொறாமை, வாக்குவாதம், பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்க மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனச மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. அது அப்படி நடக்கிறபடியால் தான் உங்களுக்கு இந்த மாம்ச பலவீனம் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. நான் எனக்கு ஏற்றுக்கொண்டா எனக்கு விடுதலை. அல்லேலூயா. வசனம் பேசிக்கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினால
ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், 4வது வசனம், வேறொருவன் நான் அப்போலா என்று சேர்ந்தென்றும் சொல்லுகிறபடியால் நீங்க மாம்சத்துக்கு இருக்கிறீர்கள் அல்லவா. எல்லாம் நானே சொல்ல முடியாது, அல்ல எல்லாம் நான். அல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்லுது, ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொன்னு சொல்லுவான் நான் அப்போலவே சேர்ந்தேன் என்று சொல்லுகிறபடியால் நீங்க மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா. அப்ப இந்த மாம்சத்துக்குரியவர்கள் இருந்தாதான் அதெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யும், வரும். அந்த மாம்சம் நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தோட மாம்சம், நம்ம மாம்சம் அழிந்து அவருடைய வல்லமை அவருடைய வேலை நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுது நானி சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. இவன் எனக்கு ஆராதனை நடத்தணும், என்னுடைய ஆராதனை நான் தாண்டி சொன்னா ஒன்றும் இல்லை. எனக்கு இதே இது ஒரு செய்தி எடுக்க நல்ல ஒரு நேரத்தான் நான் தான் எனக்கு ஞானம் அப்படின்னு சொன்னா அதில் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. எல்லாமே நானி சொல்லும் பொழுது எதுவுமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினால் அவருடைய வல்லமை நம்ம மாம்சத்தில் எது நாணி சொன்னாலும் பெயில், அவர் வல்லமை நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுது அது ஒரு வெற்றி. அல்லேலூயா. அது 5வது வசனம் சொல்லுது, பவுல் யார், அப்போலா யார், கர்த்தர் அவனவனுக்கு அருள அளித்தபடியே நீங்கள் விசுவாசிகளுக்கு ஏதுவா இருந்த ஊழியக்காரன் தானே. அல்லேலூயா. அதான் சொல்றாரு 6வது, நான் நாட்டேன், அப்போலா நீர் பாய்ச்சான், தேவனே விளைய செய்தார். அல்லேலூயா. எவ்வளவுதான் இந்த இடத்துல இருந்தாலும் என்னால ஒண்ணுமே இல்லை. நான் எத்தனை செய்தி எடுத்திருந்தாலும் ஒண்ணும் இல்லை, நான் எவ்வளவு ஆராதித்தாலும் ஒண்ணும் இல்லை. அவர் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும், அவர் தான் எல்லாம் செய்ய முடியும். இத்தனை பேர் செய்யறோம். அதிகாலையில ஒரு செவிப்போம், மத்தியால ஒருத்தர் கூடத்துக்கு செவிப்போம், அந்திவலி ஒருத்தருக்கு செவிப்போம், சாமத்துல ஒருத்தர் செவிப்போம். ஆனா விளைய வைக்கிறது யார், அற்புதம் செய்கிற யார், அவரு. நம்மளால ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளந்தை கொடுத்திருப்பாரு. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு கொடுத்த தாளந்து ஒருத்தருக்கு இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு கொடுத்த ஒரு தாளந்து இருக்கும். அதுதான் செல்லும், அதுதான் அறுவடை ஆகும். அல்லேலூயா. நான் செய்யறதை நீங்க செய்ய முடியாது, நீங்க செய்யறதை நான் செய்ய முடியாது. அவனுக்கு கொடுத்த தாளந்தை பதைச்சு வைக்காம அவர்கிட்ட என்ன செய்யணும், கொடுத்து கொண்டு இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அதான் நான் நாட்டேன், அப்போலா நீர் பாய்ச்சான், தேவனோ விளைய செய்கிறார். அப்ப செய்கிறது, அற்புதம் செய்கிற யாரு, அவரு. அதிசயம் செய்கிறது யாரு, அவரு. நம்மளாலே நம்ம பலத்தினாலும் ஒன்றும் இல்லை. அதான் அப்படி இருக்க, நடுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் கூடும். எல்லாம் அவரால தான் கூடும். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்ரம். அதான் 8வது வசனம் சொல்லுது, மேலும் நடுகிறானும் நீர் பச்சுகிறனும் ஒன்றாயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவனவன் தன் வேலைக்கு தக்கத கூலியே பெறுவான். அப்ப அவர் தாளந்தை நம்ம புதைச்சு வச்சா அந்த கூலியை பெற முடியாது. அவர் தாளந்தை நம்ம புதைச்சு வைக்க கூடாது. ஒருத்தருக்கு அந்தகரமான செபமா இருக்கும், ஒருத்தருக்கு வெளியரங்கமான செபமா இருக்கும். அந்தகரமா செவிக்கிறவர் எத்தனை பேர் இந்த கிராமத்துல வரீங்க, நீங்க வந்து செவிக்க முடியாது, நீங்க அந்தகரமா தானே செவிப்பீங்க. அல்லேலூயா. ஆனா ஒரு நாள் அதுக்கேற்ற பலன் என்ன செய்யும், வெளியரங்கமா பதில் வரும். அல்லேலூயா. ஆனா அதுக்கேற்றவர் 9வது வசனத்துல பாருங்க, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாளா இருக்கிறோம். நீங்க எல்லாருமே அவருக்காக செபிக்கிறவர்கள், அவருக்காக விதைக்கிறோம். இந்த அம்மா ஒரு முறை அரிசி வாங்கி கொடுக்குறாங்க. அல்லேலூயா. ஒருத்தருக்கு காய்கறி பருப்புலாம் கொண்டு தாரீங்க, புளி கொண்டு கொடுக்கிறீங்க, எண்ணெயை கொண்டு தரீங்க, எல்லாம் நம்ம விதைக்கிறோம். இந்த விதைக்கிறதுக்கு ஏற்ற பலன் ஒரு நாள் நம்மளுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினால பாருங்க, நாங்கள் தேவனுடைய உடன் வேலைகளா இருக்கிறோம், நல்லா செபிக்கிறோம். அப்படி வேலையை நம்ம செபிக்கிறோம், இப்ப செய்கிறோம். அதிகாலையிலும் அவருடைய காரத்துல இந்த கூடாரத்துக்கு ஒரு புதிய குடும்பங்கள் வரணும், இந்த வேலைக்களை வருகிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சொன்னீங்களப்பா, இந்த கிராமத்தை கொண்டு வர செபிக்கிறோம். அதுக்கேற்ற பலனை நம்ம ஆண்டவர் என்ன செய்வாரு, தருவார். இந்த வசனத்தை சொல்ல பாருங்க, நீங்க தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகமா இருக்கிறீர்களாம். அவருக்காக வேலை செய்கிறவர்கள், அவருக்காக விதைக்கிறவர்கள், அவருக்காக கொடுக்கிறவர்கள். எப்படியா, அவருக்கு மாளிகையா நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய பண்ணையா இருக்கிறோம். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு தருகிறார். சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய பண்ணை. அல்லேலூயா. பண்ணன பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்பம் ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவனுடைய மாளிகையா நீங்க இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கீங்க, தேவனுடைய மாளிகையா இருக்கிறீர்கள். அல்லேலூயா.
சோதரம் பாருங்க, நம்ம கூட நம்மளை ஆவிக்குரிய ஜீவித்துல நம்ம மாம்சத்துல இருக்கிறோம். ஒரு அப்பாவுடைய வருகை சீக்கிரம் வரப்போயிருது பாருங்க. இது வருகை தான். இன்று பார்த்த ஆத்மாக்களை நம்ம ஆத்மாக்களை பார்க்க முடியல. ஹல்லேலூயா. பாருங்க, மரணம் அதிகமா ஏறிக்கொண்டிருது. அந்த மரணம் நம்ம ஆத்மா பிரியும் பொழுது நம்மகிட்ட இருக்கிற இத்தனை பவுனையும் கொண்டு நம்ம சேர்ப்போமா பரலோகத்துல? எது கொண்டு போவோம்? இவ்வளவு கிணத்தங்கரை, இவ்வளவு சொத்து, இவ்வளவு 4 மாடி வீடு, நிறைய வாகனம், ஏதாவது கொண்டு போவோமா? எதுவுமே கொண்டு போகாது. ஆனா என் தேவனுக்கு எவ்வளவு நேரம் காத்து இருக்கிறோம், என் தேவனுக்கு எதை விதைக்கிறோம், அதுதான் நம்ம நம்மளோட சேர்ந்து வரோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட, கர்த்தருக்காக ஜீவிக்கும் பொழுது, கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது நீங்க மாளிகையா இருப்பீங்க. ஹல்லேலூயா. சோதரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட அவர் உங்களோட இருக்கிறார். ஜெபிப்போமா? என் பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாட்களை கொடுத்த ஆண்டவரே உம்மை துதிக்கிறப்பா. மாம்ச பலவீனங்கள் அழியட்டும் ஒவ்வொருத்தருக்கும், மாம்ச சிந்தை அழியட்டும் ஒவ்வொருத்தருக்கும். உங்க பலன் ஆண்டவரே, உன் பலவீனத்துல என் பலம் பரிபூரணமா விளங்குனீரே. உங்க பலவீனத்துல ஆண்டவரே, ஹல்லேலூயா, சொல்ல முடியுமா? என் பலவீனத்துல உங்க பலன் எனக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. என் ஆவி ஆத்மா சரீரத்துல என் பலவீனத்துல உங்க பலம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமென் ராஜாவே. ஹல்லேலூயா. நான் உமக்காக விதைக்கிறேன் ஆண்டவரே, நான் உமக்காக காத்திருக்கேன் ஆண்டவரே. அப்பா மீ துதிக்கிறப்பா, நான் மாளிகையா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா மீ துதிக்க, அந்த இன்பத்தை நான் காணணும் ஆண்டவரே. நான் அந்த இன்பத்தை காணணும் ஆண்டவரே. உம்மை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் அந்த இன்பத்தோட கடந்து போன ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, அல்லேலூயா. அல்லேலூயா, மீ துதிக்கிறேன் ராஜா. ஆகாரத்திலே போட்ட சில நாள் கழித்து காண்பானி வசனம் இருக்கு. நான் விதைத்தது அந்த நன்மை இந்த நாட்களை காணணும் ஆண்டவரே. மாம்சத்தோடையும் இரத்தத்தோடையும் நம்மளுக்கு போராட்டம் இல்லைன்னு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். மாம்சத்தோட இரத்தத்தோட உனக்கு போராட்டம் வேண்டாம், ஆவியானவரோட போராடணும். கர்த்தரே, நான் எதை விடணும், எது விடணும், என்னதெல்லாம் என்கிட்ட இருக்குது, என்னை விதை விட்டு நீக்கி எனக்கு இந்த நாட்களை ஒரு அற்புதம் செய்யும். குழந்தைக்காக கேட்கிறீங்களா? எனக்கு ஒரு குழந்தை வேணும் ஆண்டவரே. நான் எதை விடணும் ராஜா? நான் விடுதே ஏசப்பா. என் பிள்ளைக்கு திருமணம் முடியணுமா? நான் எதை விடணும் ராஜா? என் குழந்தைக்கு அல்லேலூயா. ஒரு பலவீனமா? நான் எதை விடணும் ஆண்டவரே? ஒரு கடன் பிரச்சனையா? இனி கடன் வாங்க கூடாதா? நான் எதை ஒதுக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் அல்லேலூயா. அவரை நம்பி வந்திருக்கீங்க. ஆமென். கர்த்தருடைய அற்புதத்தோட கடந்து போக போறீங்க. உம்மை நம்பி வந்த எனக்கு நன்மை செய்தீரே, இன்பம் தந்தீரே. அப்படியே கடத்தை தட்டி படிப்போமா? உம்மை நம்பி வந்த எனக்கு நன்மை செய்தீரே, இன்பம் தந்தீரே. நன்றி ஏசையா, நன்றி ஏசையா, நன்றி ஏசையா. நன்றி சொல்லச்சிலே அற்புதம். ஆமென். ஓ நன்றி ஏசையா, ஏசையா. அவரை நம்பி வந்திருக்கீங்க, என்னை நம்பி இல்ல. உம்மை நம்பி வந்த எனக்கு நன்மை செய்தீரே, இன்பம் தந்தீரே. கண்ணீரோட இருந்த என்னை என் கண்ணீரை துடைத்து விட்டீரே. ஓ கண்ணீரோட இருந்த என்னை அழைத்து என் கண்ணீரை துடைத்து விட்டீரே. ஆனந்த களிப்பாக மாற்றி விட்டீரே. சொல், ஆனந்த களிப்பாக, ஆனந்த களிப்பாக மாற்றி விட்டீரே. நன்றி ஏசையா, நன்றி ஏசையா. ஆமென். ஓ நன்றி ஏசையா, நன்றி. எல்லை விரிவாக்க போகிறார். ஓ நன்றி ஏசையா. ஓ ராஜா, நான் உமக்காக தானே வந்தேன், நான் உம்மை நம்பி தானே இருக்கிறேன், உமக்காக தானே நான் வாழ்கிறேன். ஓ ரீசல ரமணரமா, என் ஆத்மா பிரியும் பொழுது அல்லேலூயா அநேகர் ஓ ராஜா மகிமைப்படுத்தத்தக்க உம்மை நம்பி வந்த எனக்கு நன்மை செய்தீரே, இன்பம் தந்தீரே. ஆமென். ஓ உம்மை நம்பி வந்த எனக்கு நன்மை செய்தீரே, இன்பம் தந்தீரே. நன்றி ஏசையா, நன்றி ஏசையா. ஓ நன்றி ஏசையா, நன்றி ஏசையா. எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. ஓ எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. என்னை ஆசீர்வதித்தீரே. எப்படி நான் நன்றி சொல்? ஆசீர்வாதம் இல்லைனால் ஆசீர்வாதத்தை போல் படிங்க. என்னை ஆசீர்வதித்தீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன்? ஓ உம்மை நம்பி வந்த எனக்கு நன்மை செய்தீரே, இன்பம் தந்தீரே. உம்மை நம்பி வந்த எனக்கு நன்மை செய்தீரே,
ஏசையா, நன்றி ஏசையா, நன்றி ஏசையா, நன்றி ஏசையா. ஓடிய பாதையிலே உயர்த்தி வைத்தீரே, ஓடிய பாதையிலே உயர்த்தி வைத்தீரே, கிருபை தந்தீரே, மகிமை பட்டீரே, கிருபை தந்தீரே, மகிமை பட்டீரே. உம்மை நம்பி வந்த எனக்கு நன்மை செய்தீரே, இன்பம் தந்தீரே. உம்மை நம்பி வந்த எனக்கு நன்மை செய்தீரே, இன்பம் தந்தீரே. நன்றி ஏசையா, நன்றி ஏசையா, நன்றி ஏசையா, நன்றி ஏசையா. அவரே நம்பி வந்திருக்கீங்க. கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார், இன்பத்தை தந்திருக்கிறார். நம்ம பலவீனத்தில் அவர் பலனை தந்திருக்கிறார். ஆமென் ராஜா. மாலை ஒரு சேனைக்குள்ளே தாவீது சொன்னதை போல தாவீதுக்கு விரோதமாக இருந்த பலவீனங்கள், போராட்டம், கஷ்டத்தின் மத்தியில் கர்த்தர் அவனை தூக்கி எடுத்து அவனை ஆசீர்வதித்து அவனை அரசனாக மாற்றினார். அவன் சன்னதி மூலம் கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. உன் சன்னதி மூலம் கர்த்தர் உயர்த்துவார், உன் மூலம் உயர்த்துவார். அவரை நம்பி வந்த உனக்கு அவர் அடைக்கலாம். அல்லேலூயா. சோத்திரம். போவாசுடைய வாழ்க்கையில கிட, ரூத்துடைய வாழ்க்கையில கிட, நகமியுடைய வாழ்க்கையில கிட, அவரை நம்பி போன அவளுக்கு போவாசுமல் அடைக்கலை கொடுத்து, அல்லேலூயா, கோதுமைகளை பெருக்க வைத்து கர்த்தர் அவள் துக்கத்தை மாற்றி, அல்லேலூயா, கர்த்தர் மகிமைப்பட்டனார். அவரை அண்டி கொண்டவர்களுக்கு, அவரோடு இருக்கிறவர்களுக்கு, அவரோடு காத்திருக்கிறவர்களுக்கு இந்த நாட்கள் அவமானமா இருக்கலாம், இந்த நாட்களின் பலவீனமா இருக்கலாம், இந்த நாட்களில் நிந்தியா இருக்கலாம், இந்த நாட்களை ஒதுக்கப்படலாம், இந்த நாட்களை தூசிக்கப்படலாம். அவருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது, அவருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. அவர் கரம் நீட்டப்படுகிறது, அவர் கரம் நீட்டப்படுகிறது, அவர் தழும்புள்ள கரம் நீட்டப்படுகிறது, அவர் ஆணி பந்த கரம் நீட்டப்படுகிறது. அவருடைய அல்லேலூயா. மாம்சத்தோட ரத்தத்தோட இல்ல, மாம்ச பலவீனம் மறைகிற நேரம், மாம்ச பலவீனம் மறைகிற நேரம், மாம்ச சிந்தை மறைகிற நேரம், மாம்ச கிரிகள் அழிகிற நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தானுடைய சிந்தை அழிக்கப்படுகிறது, சாத்தான் கொடி தரிசனம் அழிக்கப்படுகிறது, சாத்தானுடைய சதிகள் இயேசு நாமத்தினால் அழிக்கப்படுகிறது, அவருடைய திட்டம் அழிக்கப்படுகிறது. துதிக்கிற நாவல சபிக்க கூடாது, துதிக்கிற நாவல சபிக்க கூடாது, துதிக்கிற நாவ சாபம் கொடுக்க கூடாது, துதிக்கிற நாவல சவால் விட கூடாது. ஆட்டுக்குட்டியான் ரத்தமே சாட்சி கொடுக்கிறது. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். தூரத்தில் இருக்க பிள்ளைகளை பாதுகாத்துகளும், தூரத்தில் குடும்பங்களை பாதுகாத்துகளும், தூரத்தில் இருக்க பிள்ளைகளை பாதுகாத்துகளும். பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்குற பலவீனங்கள், பிள்ளைகளுக்கு விரோதமாக இருந்த சதிகள், பிள்ளைகளுக்கு விரோதமாக போராட்டங்கள், அல்லேலூயா, எல்லாம் மறையட்டு, எதிர்பார்ப்புகள் நடக்கட்டு இயேசு நாமத்தினால. ஓ ராஜா, உமக்கு நன்றி. அல்லேலூயா. செபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆகாரத்துக்கு கொடுக்கிற குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன், ஆகாரத்துக்கு கொடுக்கிற குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, கர்த்தர் மகிமைப்படுவீராக. கர்த்தருடைய நாமத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாம உயரட்டப்பா. பொறுப்படுத்திக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். ஏசு நாம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகரணங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது.